ஸோ ஹாய் வெல்கம் டு ஆல்ரெடி ஸோ நம்ம மைன்கிராஃப்ட் சர்வேயரோட புது சீரீஸ் தாங்க. ஸோ இது பேர் ஃப்ளையிங் சீரீஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட ஃபஸ்ட்லேயே நமக்கு வந்து எலக்ட்ரா கிடச்சிரும். அது இல்லாமல் 2 செட் ஆஃப் ராக்கெட் கைஸ். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்ணோம், ஓகேவா? ஸோ இதான் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் ஏன் லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் கைஸ். ஸோ எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்ச நாள் இடையில உடம்பு இல்லை கைஸ். ஸோ அதனால தான் வீடியோ போட முடியாமல் வச்சு. சரி ஓகே வீடியோ வந்து போடலையா, அப்புறமாட்டி உடம்பு கொஞ்சம் சரியான அப்புறம் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ உடம்பு கொஞ்சம் சரியாச்சு. ஸோ சரி இப்போ நம்ம வந்து வீடியோ போடலாம், கரெக்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே தாங்க ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்க்ரீன் மொத்தமாக போயிடுச்சு. ஸோ ஒன்றுமே தெரியலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் அப்போல்லாம் வீடியோ போட முடியல. ஸோ சரி ஸ்க்ரீனை போய் சரி ஃபோனை கடையில் கொடுத்து மாற்றிடான்னு அப்போ வந்து கடையில் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது, சரி ஃபோன்லாம் ரெடி பண்ணியாச்சு, இனி வீடியோ போடலான்னு பார்த்தா இந்த டேமேஜ் அந்த சரி பண்ணியில் என்னாச்சுன்னு தெரியல, மொத்த இதுவும் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, ரீஸ்டார்ட் ஆகலை, அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே போயிடுச்சு. அதனால் எடுத்து வச்ச வீடியோலாம் போச்சு. சரி இனி வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மிட்டம். ஸோ எனக்கு ஸோ என்னால் சரியாக வீடியோ போட முடியல. இதாங்க காரணம். ஸோ வெரி வெரி சாரி. ஸோ இனி என்ன வந்துங்க. ஸோ அதில் ஒரு சீரீஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஃப்ளையிங் சீரீஸ். ஸோ ஓகே நான் வந்து இந்த ஸ்டார்டிங் டெஸ்ட்டில் வந்து ரூட்லாம் எடுத்துட்டேன். இந்த ரூட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிடுறேன். ஓகே விடுங்க, நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. அடிச்சு பாதி அடிச்சு. ஸோ இதில் நம்ம வந்து இது செஞ்சிடலாம். ஏய் என்னடா இது? ஓகே அது இங்கே வச்சுருவோம். அப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இன்னொன்று இதில் வச்சுருவோம். ஸ்டிக் வந்து செஞ்சுப்போம். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல கட்ட வந்திருக்கோம்? ஓகே கடலில் இருக்க அந்த இடத்துல சுத்தம் பண்ணலாம். அப்புறம் நம்ம இந்த சைடு தான் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். ஆண்டி வேலை. இருங்க ரோஸ் கலெக்ட் பண்ணிப்போம். சரி நம்ம வந்து ஷிப்பு வேறு கண்டுபிடிக்கணும். ஆடை கண்டுபிடிச்சி வேறு இது பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. ஓகே டன். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது கேஸ். அதனால் பக்கத்தில் வந்து வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே எலக்ட்ரா யூஸ் பண்ணுறோம். ஓகே எங்கேயும் அடி இல்லாமல் இருக்கும் கிலோ வந்து. ஓகே ஸோ ஆடெல்லாம் இருக்குது. ஸோ வெட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணி எங்கடா இங்கிட்டு. ஆகா சூப்பர் ஐஸ், பிரச்சனை இல்லை நமக்கு. இந்த அடையும் கில் பண்ணிடுவோம். இந்த கோழியை மட்டும் கில் பண்ணிடுவோம். லைட்டாக லேக் ஆகுது. ஆமாம் ஸோ சுகர் கேன் வந்து கலெக்ட் பண்ணிச்சுக்கோங்க, தேவைப்படும். ஓகே இங்கே என்னக்குள்ளே நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை இருக்குது. ஓகே மாடு வேறு இருக்கா? இது கேவ் இல்லை. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஒரு விஷயம் தேவை. இல்லையே கேவ் தான். அத்தி அங்கிட்டு போனால் மாப்ஸ்லாம் வரும். இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே
கொஞ்சம் வேணும் கைஸ், ஏன்னா நமக்கு டூல்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, அநேகமாக இதுவே போதும் தான் நினைக்கிறேன். இந்த மவுண்டனில் இங்கே அயன் தெரியுதா, இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இந்த ஆக்ஸை தூக்கி இங்கே போட்டு ஓகே இதுக்கிட்ட வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த ஸ்டோனை சிவிட்டாக் சைடு ஏய் சுமார் ஓகே. ஸோ மேலே வந்து ஏறியாச்சு. இனிமேல் இங்கிட்டு போகிறதுக்கு நம்ம அங்கிட்டே போகலாம். ஸோ நம்ம வந்து ஃபயர் ராக்கெட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து தாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மள்கிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 2 ஸ்டாக் தான். ஸோ அதுக்கப்புறம் ராக்கெட்ஸ் வேணால் நம்ம தான் வந்து எடுத்துக்கணும். ஆஹா கைஸ், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் வந்து வில்லேஜ் எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். வில்லேஜ் கிடைக்கிற மாதிரி இல்லை, கேவு தான் கிடைக்கிது. ஆனால் இப்போதைக்கு கேவ் வச்சு என்ன பண்ணுறது? மத்தி ஸ்கெலிட்டன். ஓகே, நான் வந்து வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கேஸ் ரொம்ப தூரம் சுற்றி ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை லூட் பண்ணுற முன்னாடி எலக்ட்ராவை கழட்டி வச்சிடும். ஓகே, இங்கே ஹேபிள் கலெக்ட் பண்ணிடுறோம். டே அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். இனி எப்படி தண்ணி வரும்? ஸோ இங்கே பக்கத்துலேயே கேவும் இருக்குது. நம்ம இங்கே எதுவும் இருக்கு. ஆமாம், இங்கே மேலே டார்ச் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிடும். இந்த டார்ச் எடுக்கிற வழியா முடிவு நத்திங். இங்கே ஒரு ரீஸ்பான் பண்ணி செக் பண்ணிடுவோம். ஆஹா, இது என்ன கைஸ்? இந்த வில்லேஜ் ஃபுல்லாக கேவுக்கு நடுவில் தான் இருக்குது, நடுவில் மேலேயும். ஓகே, இங்கே இவ்வளோ வீடு இருக்குது. நம்ம சின்ன வீட்டிலலாம் எதுவும் இருக்காது. இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இங்கே ஃபார்மிங் ஏரியா டே அப்பா, இங்கே பெரிய அளவில் ஃபார்மிங் பண்ணுறாங்க. சுகர் கேன். ஆமாம்ல, இருங்க. இருட்டு வரப்போகுது. டே என்ன இவ்வளோ கேபிள்? பூனை இருக்குது.
எங்கப்பா இங்கே ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை கைஸ். எவ்வளோ ஹெபிள். ஓகே. ஆஹா இந்த வீடு. ஓகே வாவ். ஓகே நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இருங்க அதுக்கு முன்னாடி பெட் ஒன்று செஞ்சுப்போம். செஞ்சுட்டு ரெட் ஐ சாரி இங்க்குங்க. இப்போ ரெட் கலர் பெட் நடுவில் போடுறா. ஓகே டன். நம்மளுக்கு எந்திரிச்ச உடனே ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை கையோடு செஞ்சிடும். போயிரு. இப்போ இது வேணாம். இங்கே ஓகே இந்த வீடு சும்மா தானே இருக்குது. வெட்டியாக தான் கிடக்கு இந்த வீடு. எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். இதை ஓகே இதை இங்கே ஒன்று டெடி. அப்போ இந்த பெட் வேறு எங்கேயா போட்டுருவோம். ஓகே இந்த வீட்டில் போட்டுருவோம். ஓகே அதுக்குள்ளே இந்த வில்லேஜ் ஸ்பான் ஆகிவிட்டேன். இங்கே ஒன்று போட்டாச்சா. ஓகே இது இங்கே வச்சிடும். இதுவே இல்லை ஃபுட்டே இல்லை. எப்பா போடு கைஸ். சத்தியமாக இங்கே இதை நீங்கள் யாராவது பார்த்துட்டு ப்ரோ நீ சீட் கோடு போட்டேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. நான் சத்தியமாக டென்ஷன் ஆயிடுவேன். நான் சாமி சத்தியமாக சீட் கோடெலாம் போடல கைஸ். ஆத்தி இல்லை இருங்களே ஒரே சாங். அம்மா வலிக்குது. ஓகே கனவுல நான் சொன்னேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படி கைஸ் டைமண்டா போடு. லக்கு தான் கைஸ். இந்த லக்கி வேர்ல்டு. ஓகே இங்கே ஒன்றுமே இருக்காது. இங்கே இது மட்டும் இருக்கு நினைக்கிறேன். ஸ்டோன் கட்டு. ஆமாம் இதை வச்சு நான் டைம் பண்ண முடியாது. இப்போதைக்கு வேஸ்ட் அது. ஓகே ஓகே நான் என்ன பண்ண போறேன்னா பார்த்தீங்களா இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதான் இனி நம்மளோட பேஸு. ஆமாம் கைஸ். ஸோ இந்த பேஸை தான் இனி நம்ம வச்சுக்க போகிறோம். ஓகே இந்த பேஸ் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிப்போம். நம்ம பெட்டியே எடுக்கிறானுங்க இந்த வில்லேஜில். சாவடி வரானுங்களே. ஓகே எல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். இருங்க. ஓகே கைஸ் நான் அந்த வீட்டில் இந்த தேவையில்லாத பொருள்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் சாரி நான் வீடியோ ரெஸ்யூம் பண்ணிவிட்டு நினச்சேன். நான் பாஸ்லேயே தான் ஸோ ஓகே கைஸ் இங்கனக்குள்ளே இருக்கல நம்ம இந்த இடமே ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கனக்குள்ளே தான் கைஸ் நான் இதே நம்மளோட ஃபார்மிங் ஏரியா வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஃபார்மிங் பண்ணலாம் அவ்வளோ பெருசெல்லாம் எதுவும் இல்லை. சும்மா கொஞ்சம் தான் இருக்குது. அதை ஃபார்மிங் பண்ணுறதுக்கே போயிருந்தேன். சரிங்க நம்ம என்ன பண்ணலான்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன தாங்க அந்த வில்லேஜர் பண்ணிட்டுருக்கீங்க? ஏய் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் எடுத்துகிட்டுருக்கேன்டா. அவங்க பாட்டு எனக்கு என்ன நிற்கிறானுங்க. நீ என்னத்தையோ பண்ணு எங்களுக்கு தேவையில்ல. அடேங்க அப்பா இப்போயாவது வந்தானுங்களே. ஓகே அவங்க அறுவடை பண்ணிட்டுருக்கீங்களா? சரி நம்ம போய் நின்று கொஞ்சோண்டு எடுத்து ஆஹா தேவையில்லாமல் எங்களை குதிச்சு போட்டேனே. இருங்க நம்ம தான் தப்பு பண்ணோம். அப்போ நம்மளே சரி பண்ணிட்டு போயிடுவோம். இந்த ஓகே இந்த இடத்தையும் அந்த இடத்தையும் சரி பண்ணிடலாம். இங்கேருந்து நம்ம கேரட் தான் எடுத்து நினைக்கிறேன். சொன்னால் இங்கனக்குள்ளே கேரட் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓகே இந்த உருளைக்கிழங்கா எடுத்துருவோம். திங்காடா திங்கி பண்டாரா.
திங்கிறாங்க சார். இதை நம்ம வந்து உடச்சி எடுத்துருவோம். ஸோ ஓகே, இதை இங்கே வச்சுட்டு இங்கே வச்சிடும். ஓகே, ஸோ ரேடிஷ் இருக்குது, ரேடிஷ் ஃபுல்லாக எடுத்துருவோம். ஸோ சீடு வந்து ஒன்று வச்சிடும். நான் வேறு இப்படி ஏதாவது ஒரு இடத்துல குதிச்சு விட்றேன். அவ்வளோ, இப்போ சீடு மட்டும் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து எடுத்து வச்சுப்போம். ஸோ ஓகே, இருங்க, இருட்ட போதோ வயசு, ஏன்னா இருட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆமாம், இருட்ட போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில வேலைகள்லாம் இருக்குது. என்னென்னா, இருங்க, சில வேலைகளில் உண்மையாக சொல்ல போனால் பல வேலைகள் இருக்குது. இருங்களே, இந்த காபிள் ஸ்டோன் எடுத்து ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி மாய்சி காபிள் ஸ்டோன்லாம் உடச்சி எடுத்துரும். நம்ம வீட்டில் கதை இன்னையிலேருந்து இது நம்ம வீடு, அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுப்போம். இந்த வீட்டிலேருந்து நான் வந்து செகண்ட் ஃப்ளோர் கட்டுவேன் கைஸ். ஓகே, வேறு இங்கே மாய்சி காபிள் ஸ்டோனுக்கு. ஸோ ஓகே, இருங்களே, நான் போய் கொஞ்சம் சாண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இது வந்து சாண்டெலாம் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து போட்டேன். அதில் வந்து இதாகிட்டு இதை வச்சுட்டு ஓகே, இப்படி தான் கைஸ் இருக்க போகுது கில் 4. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, ஸோ இதெல்லாம் உள்ளே வச்சுருவோம். இப்போ இதை இங்கே வச்சுருவோம், இங்கே வைக்கிறோம். ஓகே, டார்ச் எடுத்துட்டேன். சொல்லுங்க, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்க எல்லா டார்ச் எடுத்துருவோம். ஓகே, அங்கேக்குள்ளே ஒன்று இருக்கட்டும். இங்கே ஒன்று இல்லை, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சிடும். அவ்வளோதான் கைஸ், இது போதும். சுத்தம். இங்கே ஒரு மாய்சி காபிள் ஸ்டோன் இருக்குது. இன்னுக்குள்ளே வைக்கலாமா இல்லை இங்கே வைக்கலாமா? சின்ன வச்சுருவோம். ஓகே, டார்ச்சஸ்லாம் அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உடச்சி எடுத்தோம். ஓகே, இங்கே இதை போட்டு ஓகே, ஸ்மோக்கர். ஓகே, என்ன இருக்குது, என்ன வேலை செய்யணும் நம்ம? ஆமாங்க கைஸ், இருங்க, நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை இருக்குது. இதை வந்து எடுத்துருவோம். என்ன கைஸ், ஆனாலும் இங்கே வெளிச்சமே இல்லையே. ஓகே, அநேகமாக இருட்டுனால அப்படிக்கா.
இல்லை வெளிச்சம் இந்த பாட்டில் எனக்குள்ள வச்சிரும். ஓகே, இப்போதைக்கு இது போதும். நம்ம வந்து மேலே வைக்கணும். இது வந்து கீழே வைப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த செஸ்ட்டு உரம் வைக்கணும். ஆமாம், இருங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபுட்டை போட்டு குக் பண்ணிடுவோம். ஸோ இருங்க, நம்மளுக்கு காலையில் ஒரு வேலை இருக்குது, அது என்னென்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதாங்க நம்ம இந்த வீடியோட கடைசி இது. அது என்னென்னா, ஓகே, இந்த ட்ரேடர்கிட்ட போய்ட்டு இவன் இல்லை அவனாக இருப்பானா. ஸோ இருங்க, நம்ம இங்கே வந்து கேபிள் நிறையா கிடச்சிச்சு. என்ன அப்போ இன்னும் ஆஹா சுத்தம் அவனை தான் அப்போ நான் எடுத்துருக்கேன்னா சுத்தம் கைஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்னும் ஃபார்மர் வந்து அப்படி வேணும். இருங்க, யார் அந்த புது ஃபார்மர் வந்தாங்க? ஓகே தரேங்க கைஸ். இதெல்லாம் ஹேபிளுக்குலாம் வந்து இது தரேங்க. நம்மள்கிட்ட ஹேபிள் நிறையா இருக்குது. ஆஹா, ஹேபிள் அதுக்குள்ளேயே காலியாயிடுச்சு. அடக்குடுமையே. ஸோ வீட்டில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை காட்டுறதுக்கு தான் கைஸ் ஸோ நான் வந்தேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் வீடியோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சோம். நம்ம அந்த வில்லேஜில் ஒரு வீடே நம்மளோட வீடை வந்து மாற்றிக்கிட்டோம். ஸோ இதாங்க நம்மளோட பேஸ். இனி அடுத்தடுத்த வீடியோலாம் இதை அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பொறுத்து இருந்துங்க பாருங்கள். ஸோ டாட்டா பை பை.